வணக்கம் நேயர்களே, வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் இயல்பாகவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் பல்வேறு பாடப்பிரிவுகள் குறித்து விரிவாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் பொறியியல் படிப்பில் எந்த துறைகளை தேர்வு செய்வது, எந்த கல்லூரியை தேர்வு செய்வது, ஒரு கல்லூரியை தேர்வு செய்வதற்கு முன்பாக பார்க்கப்பட வேண்டிய, கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பது குறித்து நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். நேயர்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கங்களை தருவதற்காக நமது அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு கலாநிதி அவர்கள். நேயர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கங்களை கேட்டு பெறலாம். நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். முக்கியமா இப்ப +2 ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெக்டிக்கான ஒரு வேலை அப்படின்னா நல்ல காலேஜ்ல போய் அமரணும். அதுதான் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பான அந்த கரியருக்கு அவங்க போகணுங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே, இப்ப இந்த வருஷம் சேர போகிற மாணவர்கள், எந்த பொறியியல் பிரான்ச்சஸா இருந்தாலும் சேரக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு அடுத்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அதாவது நிறைய மாணவர்கள் சேராம இருந்த காலம்லாம் இருந்தது. இது வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு சேர்ற மாணவர்களுக்கு இன்னைக்கும் என்ஜினியருடைய வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. இன்னும் 4 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி மாறப்போகுதுங்கிறது இவங்களால கணிக்க முடியல. ஆனா இவங்களுக்கு அதை பத்தி யோஜனையே இல்லை. இங்க போனா வேலை கிடைக்கல, அதனால இந்த கோர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில மற்ற கோர்ஸை தேர்வு செய்யறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அதை நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் இன்னும் 4 வருடம் கழித்து இந்த நிலை இதே மாதிரி இருக்காது, மாறும். ஃபார் த பெட்டர்மெண்ட், ஒரு நல்ல சூழ்நிலைக்காக மாறும். அப்போ வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அப்போ என்ஜினியர்கள் இல்லாம ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நிறைய காலேஜஸ், 100க்கும் மேற்பட்ட காலேஜஸ் இருக்கு. அதனால அது மூலமா நிறைய இன்ஜினியர்ஸ் வருஷம் லட்சக்கணக்கில் வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் குவாலிஃபைடு என்ஜினியரா இருக்காங்களா? இப்போ நீங்க அந்த கேள்வி கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு பெரிய பதிலே சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, தரமான கல்லூரியில தரமான கல்வி கொடுக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்விதான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்போ தரமான கல்வி அப்படின்னு சொல்லல, எந்த கல்லூரியில அந்த மாதிரி தரமான கல்வி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இரண்டாவது கேள்வி எந்த மாதிரியான ஆசிரியர்கள் தரமான கல்வியை கொடுப்பாங்க அப்படிங்கறதும் ஒரு அடுத்த கேள்வி இருக்கும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னாக்கா ஆசிரியர்கள் மேல குறை சொல்றதை விட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள கல்லூரிகளுக்கு காரணம் யார் என்று பார்க்கணும். ஏஐசிடி என்ற ஒரு பெரிய நிறுவனம், மத்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட நிறுவனம், தன் இஷ்டத்திற்கு ஏற்பாடு கல்லூரிகளுக்கான அப்ரூவல் எல்லாம் கொடுத்து நிறைய கல்லூரிகளை ஆரம்பிச்சு விட்டாங்க. நான் அதை தப்பு ரைட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி, கல்லூரி அந்த மாதிரி ஆரம்பிச்சவங்க அது ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பெல்லாம் கொடுத்து அவங்க எப்படி நல்லா நடத்துறாங்களா என்னன்னு மானிட்டர் பண்ண வேண்டியது அவங்க பொறுப்பு. அந்த பொறுப்புல இருந்து அவங்க தவறிட்டாங்க. இந்த குவாலிஃபைடு என்ஜினியரான்னு கேட்கணும்னா அது ஏஐசிடியை தான் கேட்கணும். ஆமா, ரூட் காஸ் அவங்க தான். முதல்ல யார் இவங்க இவ்வளவு கல்லூரி ஆரம்பிக்க சொன்னது? இவ்வளவு கல்லூரி ஆரம்பிக்க சொன்னவங்களுக்கு முதல்ல அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இதுக்கு ஆசிரியர்கள்லாம் என்ன வானத்துல இருந்து மழை பெய்யுற மாதிரி பெய்ய போறாங்களா? ஆசிரியர்கள் இங்கதானே உருவாக்கணும். யார் உருவாக்குறாங்க? எந்த கல்லூரியில் அந்த மாதிரி ஆசிரியர்களை உருவாக்க முடியும் சொல்லுங்க? இந்த மாதிரியான லிஸ்ட் ஆஃப் क्वेश्चंस இருக்கு. இதுக்கெல்லாம் ஆன்சர் எல்லாம் ஏஐசிடி தான் பொறுப்பு. அந்த பொறுப்புள்ள ஏஐசிடி நிர்வாகம் மிகப்பெரிய தவறு. அது என்ன சொல்லணும், ரொம்ப பெரிய குற்றத்தை பண்ணிருக்காங்க அவங்க. அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னும் நிறையவே பேசலாம். நீங்க உங்ககிட்ட இருந்து ஏஐசிடி பத்தி நிறைய விஷயங்களும் கேட்க வேண்டி இருக்கு. ஒரு நேயர் இருக்கிறார் சார், அவர்கிட்ட பேசலாம். நாசர் வேலூரில் இருந்து இணைகிறார், அவரிடம் பேசலாம். நாசர் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன நாசர்? பதிவு செய்யுங்க. வணக்கங்க, நான் வேலூர் மாவட்டத்திலிருந்து திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க நாசர். பிசிஎம்ங்க. ஓகே. 193 கட்டாப்புங்க. ஓகே. ஐயா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி கிடைக்குங்களா இல்ல வேற ஏதாவது கிடைக்குங்களா? பாருங்க, இது எந்த கல்லூரியில நம்ம போறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்குதுங்க. அது கிடைக்கும், எந்த கல்லூரியில வேணாலும் கிடைக்கும். பட் நீங்க முக்கியமா ஏதாவது ஒரு கல்லூரி காமிச்சு இந்த கல்லூரி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னாக்கா அந்த கல்லூரியுடைய காம்படிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால நீங்க அந்த பாயிண்ட் நீங்க விட்டீங்க, மற்றதெல்லாம் சொன்னீங்க கரெக்டா. எந்த கல்லூரி வேணும்னு நீங்க சொல்லாதனால நம்ம நம்ம கிடைக்காதுன்னு சொல்லவே முடியாது. கிடைக்கும், ஏதாவது ஒரு கல்லூரியில கிடைக்கும்.
அவங்க கல்லூரியை நேம் பண்ணாததுனால இந்த கல்லூரியில வாய்ப்பு இருக்காங்கிறது நம்மளுக்கு சொல்றது ஒரு கடினமான விஷயம். ஆனா இந்த மார்க்குக்கு கண்டிப்பா ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமா இருக்கிறது. அடுத்தபடியாக நாகையிலிருந்து விக்னேஷ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் விக்னேஷ், உங்களோட கேள்வி என்ன, சொல்லுங்க. ஹலோ மேடம், நான் பயோடெக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சரி, அதுக்கு ஸ்கோப்ஸ் ஜாப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியணும். அப்படி இல்ல பயோடெக்ல ஸ்கோப்ஸ் ஜாப்ஸ்லாம் அவ்வளவா இல்ல அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இல்லைன்னா பிளாஸ்டிக் டெக்னாலஜி பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். ஓகே, அதை பத்தி எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ், காலேஜ் எந்த காலேஜ் எல்லாம் படிக்கலாம் அதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேள்வியிலே பாத்தீங்கன்னாக்கா பயோடெக்னாலஜி படிக்கணும்னு சொன்னீங்க. எனக்கு உடனே திருப்பி அடுத்த கேள்வி என்ன வருதுன்னு கேட்டாக்கா, ஏன் பயோடெக்னாலஜி சூஸ் பண்ணீங்க இவ்வளவு பிரான்ச்சை விட்டு அப்படின்னு கேட்கலான்னு தோணுச்சு. அதுக்குள்ள நீங்களே என்ன பண்ணீங்க, உடனே பிரான்ச்சை மாத்திட்டு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க அதை ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி எனக்கு வருது. ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த துறையில போனா நமக்கு வேலை கிடைக்கும், இல்ல இந்த மாதிரி நம்ம போலாம், மேல் படிப்பு படிக்க போலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் கேட்டீங்கன்னாக்கா நாங்க வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு ஏதுவாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உடனே பயோடெக்னாலஜி நீங்க அது எதுக்குன்னு நீங்க சொல்றது தெரியல, எனக்கு காரணம் தெரியல. உடனே மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்படின்னு இது இல்லாட்டி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்படின்னீங்க. இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு கனெக்ஷனே இல்லாத ஒரு துறையில இருந்து நீங்க போறேன்னு அவர் மேபி அவருடைய ஆப்ஷன்ஸா வச்சிருக்கலாம். இல்ல ஆப்ஷன் அதான் இல்ல அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி கேட்கணும்னு சொன்னாக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்ட ஒரு இதுல இருந்ததுனாக்கா அவர் கரெக்டா சூஸ் பண்ணிருக்கிறாருன்னு தெரியுது. இல்ல அப்படின்னாக்கா இது கரெக்டா சூஸ் பண்ணல, இந்த பயோடெக்னாலஜின்னு யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க வேண்டியவங்க யாரோ இருந்திருப்பாங்க, அதனால இவர் பயோடெக்னாலஜி சூஸ் பண்றாரு. அந்த மாதிரி நீங்க கைடன்ஸ் அது மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு 4 பையன் இருக்காங்க, முத பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆயிட்டான், அதனால அடுத்த பையனை சிவில் இன்ஜினியரிங் போடலான்னு இருக்கோம் அப்படிம்பாங்க. இது தவறான கொள்கை. இது இன்னைக்கு வந்து எந்த கல்லூரியில போனாலும் வந்து நம்ம சீட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம பிரான்ச்சை கரெக்டா சூஸ் பண்ணணும். இந்த 4 வருஷம் கழிச்சு நம்ம என்ன மாதிரி ஆக போறோம் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும். நம்ம வந்து துறையை வந்து ஓரளவுக்கு கணிச்சோம்னாக்கா நம்ம வந்து முன்னாடி பிரான்ச்சை நம்ம சூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். அதாவது நீங்க படிச்சுட்டு வேலைக்கு போறீங்களா, படிச்சுட்டு மேல் படிப்பு படிக்க போறீங்களா, மேல் படிப்பு படிச்சுட்டு அதுல வந்து மறுபடியும் ஆராய்ச்சி பட்டம் வாங்க போறீங்களா, இந்த மாதிரி எல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல போகணும்னா இவர் இப்ப பயோடெக்னாலஜி எடுக்கலாம். ஆமா, இப்ப பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் எல்லாம் கேட்டிருந்தாரு. அதுக்கும் ரிசர்ச் ஓரியன்டா தான் இருக்கணுமா? இல்ல கிடையாது, அது வந்து வேலைக்கு போறது, நேரா வேலைக்கு போறது. அது ஓகே, அது வந்து அதுக்கு வேலைக்கு போனா எந்த ஊருக்கு வேலைக்கு போறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வருது. இப்போ பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் எல்லாம் போனாக்கா இங்க வந்து எல்லாருக்கும் உடனே இங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது அப்படியே வேலை கிடைச்சதுன்னா கூட நீங்க வந்து ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் தான் பாக்குறீங்க மாணவர்கள்லாம். இப்ப நம்ம வேலைக்கு போய் சேர்ந்துடுறோம், 10,000மோ 20,000மோ அவங்க சம்பளம் தர்றாங்க, இல்ல 40,000 சம்பளம் தர்றாங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அது மேல போகும்போது போகவே போகாது, அவ்வளவுதான், அப்படியே நின்றுட்டு இருக்கும். லாங் டேர்ம் கோலோட நம்ம போனா நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் மாணவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இந்த பொறியியல் கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி வந்து வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுல என்ன ஒரு பெரிய தவறு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய கம்பெனி, ஒரு நல்ல பேர் பெற்ற ஒரு கம்பெனி, நான் பேர் சொல்ல விரும்பல, பேர் பெற்ற கம்பெனி வந்து அவங்க கம்பெனிக்கு ஒரு மாணவனுக்கு வேலை கிடைச்சிருக்குனாக்கா அந்த பையன் வந்து அந்த கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ணாருன்னா தான் அந்த முழு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, என்ன ப்ராடக்ட் பண்றாங்க அதை பத்தி தெரியும். பெரிய லாங் டேர்மான விஷயமா இருக்கிறதுனால மாணவர்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியே, முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த துறையை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தபடியாக பிரேம் இணைகிறார் சென்னையிலிருந்து, அவரிடம் பேசலாம். பிரேம் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பிரேம், சொல்லுங்க. மேடம், இப்ப 12th எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டேன், 148 கட் ஆஃப் இருந்து. ஓகே, நான் லைவ்ல அப்ளை பண்ணிருக்கேன், அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல போட்டு இருக்கேன். சரி, கிடைக்குமா மேடம் எனக்கு அந்த மெக்கானிக் கோர்ஸ்? மெக்கானிக்கல் கோர்ஸ் கிடைக்கும் 148 கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும் 148 இந்த வாட்டி. சோ இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு கோர்ஸை வந்து சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க துறையை பத்தி டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு. இப்ப பயோடெக்னாலஜி அப்படிங்கும்போது அந்த ரிசர்ச் ஓரியன்ட் கோர்ஸா இருக்கு அப்படின்னா, இப்ப கன்வென்ஷனல் கோர்சஸ்ன்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஈஸி, ட்ரிபிள் இந்த மாதிரியான ட்ரெடிஷனல் கோர்சஸ்க்கு எப்பயுமே அழிவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஐடி அப்படின்னு போறாங்க. அப்ப அந்த கோர் அப்படிங்கிறதுக்கான அந்த வேல்யூ எங்க சார்? இல்ல, கோர்னா நீங்க நினைக்கிற கோர் வேற, நான் நினைக்கிற கோர் வேற. இப்ப ஐடி இல்லாத ஏதாவது ஒரு துறை முன்னாடி வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இப்ப நீங்க உங்க டிவி வச்சிருக்கீங்க, இந்த டிவியில பாத்தீங்கன்னாக்கா ஐடி இல்லாம அந்த டிவியே நகர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்குது. ஓகே, அதனால எந்த துறை எடுத்தீங்கன்னாலும்
இன்னைக்கு வந்து தொழில் வளர்ச்சியில வீழ்ச்சி நடந்ததுக்கு காரணமே ஐடி இன்மை தான், ஐடி இல்லாமை தான். அந்த ஐடி இல்லாதனால தான் வந்து அங்க இருக்கிற வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு வந்து ஐடி பத்தி தெரியாது. அதனால வந்து புது எக்யூப்மெண்ட் கொண்டாந்து அவங்க வந்து அந்த ஓனர் வந்து கொண்டாந்து வைக்க முடியல. அதனால அந்த கம்பெனி கீழே விழுது, அவங்களால மறுபடியும் எந்திரிக்க முடியல. இதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிசெஷன் இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த ரிசெஷன்ல இருந்து அவங்க தப்பிச்சு வரணும்னாக்கா ஐடி தான் முக்கியம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஐடின்னா என்னமோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஐடி செத்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம சாகிறதுல நம்ம சத்தா கூட அந்த ஐடி சாகவே சாகாது. ஐடி இல்லாம வண்டி ஓடாது. எதுவா இருந்தாலும் ஐடி. இன்னைக்கு இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்க, அவங்க வச்சிருக்கிற ஐடி சாதனங்கள்லாம், அவங்க பயன்படுத்துற ஐடி சாதனங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதுக்குன்னே தனியா படிச்சுட்டு வரணும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்திருக்குது. சோ அதனால வந்து அழிவு கிடையாது, ஐடிக்கு அழிவு கிடையாதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம அதை தெரிஞ்சுக்காம இருந்தா நமக்கு அழிவுக்கு சீக்கிரம். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டடா இருக்கணும், அவுடேட்டடா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்தபடியாக மன்னார்குடியிலிருந்து கண்ணன் நினைக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் சார், என் பொண்ணு வந்து 920 சார். ஓகே. இப்போ வந்து பிஎஸ்சி அக்ரி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஎஸ்சி அக்ரி, ஆமா. பிடெக் அக்ரி வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ் என்ன எடுத்துக்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்து பேங்க் லோன் எதுவும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட். நீங்க இப்ப வந்து உங்களுக்கு வந்து யாருக்கு அட்மிஷன் வேணும்னா உங்க பெண்ணுக்கு வேணும்னு கேட்டீங்க, கரெக்டுங்களா? ஆமா ஆமா சார். ஆமா, உங்க பெண்ணுக்கு வேணும்னு சொன்னா உங்க பெண்ணை நீங்க கேட்டீங்களா? நீங்களா முடிவு பண்ணிருக்கீங்க விவசாயத்துல நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல பொண்ணு கொஞ்சம் தோட்டக்கலை பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை மெனக்கட்டணும். தோட்டக்கலைன்னா பேரு, அது பேர் வந்து ஹார்டிகல்ச்சருங்க. ஆமா, ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர் போகணுமா? ஆமா சார். அதாவது இந்த ஹார்டிகல்ச்சர் போறதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொறியாளரா வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஹார்டிகல்ச்சர் போறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுனால நம்ம வந்து நம்ம ஹார்டிகல்ச்சர் போகணுங்கிறோம், இல்ல அக்ரிகல்ச்சர் போகணும்னு சொல்றோம், ரைட், ஓகே. அதுக்கப்புறம் நாளைக்கு இன்னொரு 4 வருஷம் கழிச்சு நம்ம வந்து அடடா அந்த துறை எடுக்காம போயிட்டோம், இந்த துறை எடுக்காம போயிட்டோமே இருக்கும். ஏன்னா ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து என்னன்னு கேட்டா, நீங்க எந்த துறையில படிச்சாலும் சரி, நீங்க வந்து ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்ல போய் சேர்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்துடலாம். ஓகே. சோ இப்ப வந்து பேஸா வேற ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹார்டிகல்ச்சர் போனா கூட ஒரு ப்ராப்ளம் இருக்காதுங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு இந்த நேயரை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக நாமக்கல்லில் இருந்து வெங்கடேஷ் இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். வெங்கடேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். 191 பிசி. ஓகே. இசிஇ இல்லாட்டி ஐடி எந்த காலேஜ்ல கிடைக்கும், எந்த காலேஜ் எடுத்தா நல்லா இருக்கும்? என்ன கேட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த அரசாங்கம் சார்புள்ள, அதாவது எய்டட் காலேஜ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கல்லூரிகளில் போய் சேரலாம். இல்ல ஒருவேளை அண்ணா பல்கலைக்கழகத்திலே கிடைச்சாலும் கிடைக்கும். நீங்க எந்த துறைன்னு சொல்லல, நீங்க இசி ஆர் ஐடி? இசி ஆர் ஐடி கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்குமான்னு தெரியாது. அண்ணா யூனிவர்சிட்டியில உறுப்பு கல்லூரிகள் இருக்கின்றன, ஒரு 20 கல்லூரிகள் இருக்கின்றன, அதுல ஒருவேளை கிடைக்கலாம். ஆனா நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி உறுப்பு கல்லூரிகள் இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேருங்க. நீங்க அப்போ என்ன ஆகுன்னு கேட்டாக்கா 2 விதமான உங்களுக்கு சௌகரியம் இருக்குது. ஒன்னு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இந்த கல்லூரிகளுக்கு வந்து வர்றாங்க, முன்னாடி வந்துடுறாங்க. ரெண்டாவது வந்து இந்த கல்லூரிகளில் வந்து அவங்க ஃபீஸ் எல்லாம் வந்து அரசாங்கம் நிர்ணயம் பண்ண ஃபீஸ் தான் கலெக்ட் பண்றாங்க, அதுக்கு மேல அவங்க கலெக்ட் பண்ணக்கூடாது. அதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்க பாக்கெட் பர்ஸ் வந்து ட்ரெயின் ஆகாது. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால அவங்க கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல அவங்களுடைய பொண்ணை போய் சேர்க்கிறது நல்ல பெட்டரான ஒரு ஆப்ஷன். பொறியியல் துறையை பொறுத்தவரையில் பல்வேறு பாடப்பிரிவுகள் இருக்கிறது. குறிப்பாக நிறைய கல்லூரிகளும் தமிழகத்தை பொறுத்தவரையில் இருக்கிறது. எந்த பாடப்பிரிவை எந்த கல்லூரியில் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசவிருக்கிறோம் நேயர்களே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் பல்வேறு பொறியியல் படிப்புகளை எந்தெந்த கல்லூரிகளில் தேர்ந்தெடுத்து படிப்பது, எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பார்த்து வருகிறோம். நேயர்கள் அவர்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களையும் பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் அடுத்தபடியாக புதுச்சேரியில் இருந்து மாலா இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். ரொம்ப மாணவர்கள் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துற இந்த மாதிரி நிகழ்ச்சியை தந்தி டிவி பண்றது எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது
தமிழகத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில ஏறக்குறைய 500 கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே செயல்படுது. அதுல 2.5 லட்சம் புதிய இடங்களுக்கு மேல 2.5 லட்சம் புதிய இடங்கள் மேல இருக்கு. இருந்தாலும் நிறைய கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேர் தனியார் கல்லூரிகளை வந்து அவசரப்பட்டு அதிக டொனேஷன் தந்து சேர்றாங்க. அந்த மாதிரி இப்ப நமக்கு இவ்வளவு ஒவ்வொரு ஆண்டுகளும் 1 லட்சம் சீட்டுக்கு மேல நம்ம 1.25 லட்சம் சீட்டு தான் 1,25,000 சீட்டு தான் ஃபில் ஆகுது. 75,000 இடங்கள் மேல பொறியியல் இடங்கள் கடந்த ஆண்டு காலியா இருந்தது. மேல ஐயா ஒன்னு சொன்னாங்க, இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலை மூலியமா நம்ம சேரப்ப கவுன்சிலிங் நம்ம கட்டணங்கள் குறைவு. இதே மேனேஜ்மெண்ட்ல நம்ம போய் சேர்ந்தா கட்டணங்கள் அதிகம். அந்த விழிப்புணர்ச்சி அண்ணா யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஏற்படுத்திங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா போன்றவர்கள் அதுக்கு ஒரு அறிவுரை சொல்லணும் மாணவர்களுக்கு. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலா. சரி, இப்ப இவர் சொன்ன ஒரு கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபீஸ் இதை பத்தி எல்லாம் அவர் பேசிட்டு இருந்தாரு. இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் ரிசர்ச் ஓரியன்ட் கோர்சஸ் எவ்வளவு கவனமா நம்ம மாணவர்கள் எடுக்கணும். இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு அந்த துறையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். கெமிக்கல் இன்ஜினியரிங் மாதிரியான கோர்சஸும் ட்ரெடிஷனல் கோர்சஸ் தானே சார். இப்ப வந்து இசி ட்ரிபிள் மாதிரியே தான் கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் இருந்திருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் ஏன் இந்த மாதிரியான கோர்சஸ் மாதிரி ஃபிளரிஷ் ஆக மாட்டேங்குது? இப்போ டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இருக்குது. டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஏன் ஃபிளரிஷ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் தனிப்பட்ட துறை மாதிரி. தனிப்பட்ட துறையில நீங்க போயிட்டு நீங்க வந்து என்ன வளர்ச்சி இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொன்னா அந்த இண்டஸ்ட்ரி வளர்ச்சி பெற்று அது இன்னும் பிரபல்யமா போறப்பதான் இந்த இன்ஜினியர்ஸ்க்கு வேலை இருக்கும். அதுல ஒரு ஸ்லம்ப் வந்தோன்னா இந்த இன்ஜினியருக்கு வேலை இல்லாம வெளியில வந்துருவாங்க. இதுதான் அவங்க சூழ்நிலை. பட் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களே மேல் படிப்பு வந்து வெளிநாடுகள்லயோ இல்ல எங்கேயோ போய் படிச்சாங்கன்னா அப்ப ஸ்கோப் எப்படி இருக்கும்? அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க கூட என்ன பண்றாங்கன்னா அங்க மேல் படிப்பு போகையில அங்கிருந்து திசை மாறிடுறாங்க. திசை மாறி வேற துறைக்கு போய் அப்படி மேல போறாங்க. அவ்வளவுதான் ஒழிய அது வேற அந்த இன்ஜினியரிங்ல நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இப்ப ஈஸி படிச்சவங்க கூட இதுல படிக்கும் போது வேற ஏதாவது கோர்சஸ் மாறிடுறாங்க பிஜி படிக்கிறதுக்காக. இன்னும் நிறைய சாயில் டெக்னாலஜி இந்த மாதிரி இல்லாமவும் இருக்கு. ஆனா அந்த கோர்சஸ் எவ்வளவு பேர் விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறது ஒரு கேள்விக்குரிய. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இங்க இருந்து போற மாணவர்கள் வந்து அங்கேயே இருக்க போறாங்க அப்படின்னு சொன்னாக்கா பரவாயில்ல. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திசை மாறி போய் வேற துறையில போய் அதுல ஆராய்ச்சி பட்டம் வாங்கி அப்புறம் அங்க வேலைக்கு போனாங்கன்னா ஏதோ அவங்களோட வேலை சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது அவங்க அங்கிருந்து திரும்பி இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அந்த மாதிரி துறையில இல்ல. நம்ம வந்து இதை வந்து ஒரு என்னமோ ஒரு அது முன்னேறிய நாடு, இது வந்து பின்னேறிய நாடுங்கிற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. நம்ம நாட்டுல வந்து நீங்க என்னதான் எந்த மாதிரி வளர்ச்சி போனாலும் நாங்க இந்த மாதிரி தான் இருப்போம், எங்க சிஸ்டம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 சிஸ்டம் இருக்குது நம்மகிட்ட போய் நீங்க வந்து இந்த மாதிரி நம்ம இந்த எந்த துறையில போனாலும் எப்படி வேணாலும் போலாம் அப்படிங்கறதெல்லாம் செல்லுபடி ஆகாதீங்க நம்ம ஊர்ல. சோ அந்த மாதிரியான கோர்சஸ் கீழே தான் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் மாதிரியான டிசிப்ளின்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க அதான் சொன்ன அந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்ல வளர்ச்சி இருக்கிறப்போ வேலை கிடைக்கும். அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டல்லா இருக்கிறப்போ வேலை கிடைக்காது. அது வேலைக்கு இல்ல. அது மட்டும் இல்லம்மா, வேலைக்கு போன அப்புறம் அவங்க வந்து மேல போக முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மேல போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து பாக்கணும்ல. வேலை கிடைச்சிட்டு இல்ல ஒரு மாணவனுக்கு வேலை கிடைச்சிட்டு வேலை கிடைச்ச உடனே எவ்வளவு வேகமா அவர் அந்த படியில மேல ஏற முடியும் அப்படிங்கறத நம்ம பாக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எந்த துறைக்கு இருக்குன்னு மறுபடியும் நம்ம பாக்கணும். நம்ம ஃபுல்லா ஒரு அந்த ஃபுல் கரியரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு துறையை எடுக்க வேண்டியதா போகுது. இல்ல ஃபுல் கரியர்னு சொல்லல நான் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். இப்ப நீங்க வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஏதோ ஒரு துறையில சேர்றாரு அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷம் அதுல வேலை பார்த்தாருன்னா அந்த துறையில வந்து ஒரு பெரிய ஆளா வரக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து 20 வருஷம் இருந்தாருனாக்கா அந்த துறையில இருந்தாருன்னா அவர் வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா எந்த துறை எடுத்தாலும் சரி 5 to 10 வருஷத்துக்குள்ள அவர் அந்த துறையில பெரிய ஆளா வரணும்னா வரலாம். இல்ல அப்படின்னா அவர் அப்படியே அதுலயே இருந்து அப்படியே எல்லா துறைக்குமே இது பொருந்தும். இப்போ இந்த காலகட்டத்தில் ஏன் அப்படின்னு கேட்டாக்கா அதோட வளர்ச்சி அந்த மாதிரி அசுர வளர்ச்சி நடந்துட்டு இருக்குது ஒரு துறையிலையும். அதனால வந்து யாராவது அந்த துறையில போய் இருந்துட்டு நான் இன்னொரு 25 வருஷம் கழிச்சு நான் பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அவங்க பெரிய தவறு செய்யறாங்கன்னு அர்த்தம். அடுத்தபடியா ஒரு நேயர் இணைப்பில் இருக்கார், பார்க்கலாம் சார். சென்னையிலிருந்து தனுஷ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம். தேனியிலிருந்து செல்வி இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், என்னுடைய பொண்ணு வந்து 12th இப்ப முடிச்சிருக்கா. ஓகே. அவ வந்து மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 167 இருக்கு. ஓகே. அவங்களுக்கு வந்து மெடிக்கல் கிடைக்காது.
ஆனா அந்த ஃபார்ம் டி அப்படிங்கிற ஒரு 6 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்ப எம்பிபிஎஸ் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களே வந்துட்டாங்க. இப்ப அப்படி இருக்கும்போது இப்ப பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து 167க்கு அவங்க பாராமெடிக்கலா சொன்னாங்க, ஃபார்ம் டி அப்படின்னு சொன்னாங்க. ஃபார்ம் டினா அந்த பார்மசி இருக்கு. பார்மசி ரிலேட்டட் கோர்ஸ் அது. ஆமா, சொல்லுங்கம்மா. அந்த கோர்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கா? படிச்சா பின்னாடி வேலை வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வேலை வாய்ப்பு கட்டாயமா இருக்கும், இல்ல அவங்களே தனியா வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம நாட்டுல வந்து இருக்கிற பார்மசி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்மசி எல்லாம் வந்து அவங்க ஆரம்பிக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு பார்மசிஸ்ட் இருந்தா தான் அந்த பார்மசியை ஆரம்பிக்கலாம். மருந்து கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பார்மசி படிச்சவர் வேணும். சோ அதனால இவங்க படிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா இவங்க பாட்டு இவங்களே ஆரம்பிச்சிடலாம். அதனுடைய இதெல்லாம் வருமானம் எல்லாம் எப்படி நீங்க கேட்டு பாருங்க துறையை நடத்துறவங்கள. சோ அவங்க தைரியமா இந்த ஃபார்ம் டி கோர்ஸ் தாராளமா போலாம். நீங்க டாக்டரா போறதை விட இது ரொம்ப அருமையான வேலை. இது நிச்சயமாக நிறைய அவங்களால ஏர்னும் பண்ண முடியும், பிசினஸ் ஓரியன்டாவும் அதை கொண்டு போக முடியும். அடுத்தபடியாக ஹொசூரில் இருந்து சந்தோஷ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சந்தோஷ், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ மேம், நான் டி சந்தோஷ் பேசுறேன். என்னோட கேஸ்ட் வந்து டிசி. ஓகே, அதுல வந்து நான் 197.5 கட் ஆஃப் வாங்கியிருக்கேன். 197.5 சொல்லுங்க சந்தோஷ். இதுல வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து எனக்கு மெக் இல்ல ட்ரிபிள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா மேம்? தெரிஞ்சுக்கலாம் சந்தோஷ். 197.5 பிசி பேக்ரவுண்ட். ஆமா, உங்களுக்கு வந்து இசிஇ அப்படி கிடைக்கலன்னாக்கா இன்னொன்னு என்ன சொன்னீங்க? மெக்கானிக்கலா? இன்னும் ஒன்னு இருக்குதுங்க. மெக்கானிக்கல் மட்டும் இல்ல, மெக்காட்ரானிக்ஸ் ஒன்னு இருக்குது. அது இல்லாம வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு இருக்குது. அப்படி கொஞ்சம் நீங்க அந்த அலைடு கோர்சஸ் எல்லாம் இருக்குது, எல்லாரும் கையில வச்சுட்டீங்கன்னாக்கா ஒருவேளை உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் கிடைக்கல அப்படின்னாக்கா இசிக்கு போலாம். ஒருவேளை இந்த ரெண்டும் கிடைக்கலன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அலைடு கோர்ஸ் போலாம். இது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியில உங்களுக்கு இந்த மார்க் கிடைக்கும் கட்டாயமா. அடுத்தபடியாக சென்னையிலிருந்து தீபக் இணைகிறார், அவரிடம் பேசலாம். தீபக் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன தீபக்? சொல்லுங்க. வணக்கம் மேடம், இந்த மாதிரி பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் இந்த வருஷம். ஓகே, அடுத்தது என்ன படிக்கலாம்? அதாவது பி மெக்கானிக்கல் இப்ப முடிச்சிருக்கீங்க, பாஸ் அவுட் இல்லையா? ஆமாங்க மேடம். ஓகே, இப்ப பி மெக்கானிக்கல் இப்ப மேல வந்து உங்க பிஜி என்ன படிக்கலாம் சார்? இல்ல அவர் பிஜி படிக்கிறேன்னு சொல்லல, அவரு இல்ல மேல என்ன படிக்கலாம், அடுத்தது என்ன பண்ணலாம்னு தான் கேட்டாரு. மேல என்ன படிக்கலாம்? நீங்க உங்க கேள்வி வந்து அடுத்தது என்ன பண்ணலாம்னு கேட்டீங்களா இல்ல படிக்கலாமான்னு கேட்டீங்களா? படிக்கலாம் படிக்கலாம் படிக்கலாம். படிக்கலாம் அப்படின்னு கேட்டா பிக்கு அப்புறம் எம்இ படிக்கணும். எம்இ படிக்கிறதுக்கு நான் துறை சொன்னேன்னா உடனே அடுத்தது எந்த கல்லூரியில படிக்கணுங்கிற கேள்வி வரும். இந்தியாவுக்குள்ள வந்து நீங்க ஏதாவது ஒரு ஹையர் எஜுகேஷன்ல கேட் எக்ஸாம் எழுதிட்டு நீங்க அங்க போய் அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு நீங்க படிக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த இது எழுதி உங்களால மார்க் வாங்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கொஞ்சம் மார்க் கம்மியா இருந்ததுன்னா நீங்க பேமெண்ட் சீட்ல நீங்க பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்த மாதிரி இதுல போய் சேரலாம். நீங்க அதுலயும் உங்களுக்கு கருத்து அவ்வளவு ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்க வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்லாம் வருது, அந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை தேடி பிடிச்சு அதுல எந்த துறையில போனா அவங்க ஸ்காலர்ஷிப் தராங்க, எந்த துறையில போனாக்கா எந்த கண்ட்ரிக்கு போனா அந்த கண்ட்ரியில போன உடனே அவங்க வேலை செய்ய அனுமதிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த கண்ட்ரியில போய் நம்ம குயிக்கா நம்ம வந்து மேல லேடர்ல மேல வரலாம். அதாவது நமக்கு வந்து நம்ம இந்த பரமபதம் விளையாடுறாங்களா அந்த மாதிரிங்க, நம்ம வாழ்க்கையில மேல வரணுங்கிறது நம்ம குறிக்கோள். அது நம்ம வந்து எந்த வழியில போனா மேல வரலாம் அப்படிங்கிற நம்ம கொஞ்சம் சீரியஸா நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க வந்து இந்த நாட்டுக்குள்ளே இருந்து இதே தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து நான் இங்க இருந்து எப்படி மேல வர்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு வகையான வழி. இந்தியாவில எங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் போறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது ரெண்டாவது வழி. மூணாவது வழி என்னன்னா உலகத்துல எந்த நாட்டுக்கு வேணாலும் போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா படிக்கிறதுக்கே நம்ம வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நிறைய இருக்குது. அதனால அதை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். நீங்க இவங்க இங்கேயே மேல படிக்கிறது எம்டெக் எம்இ படிக்கிறதும் ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம், அப்ராட் போயும் அவங்க படிக்கிறதையும் ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். எல்லாமே அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட பொறுத்து இருக்குங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கிறது. எல்லா விஷயமும் சேர்த்துதான் சார் சொல்றேன். நேயர்களே, பொறியியல் படிப்புகள் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் பொறியியல் துறை சார்ந்த பல்வேறு படிப்புகள் குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அகன்யா என்கிற நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ சார், நான் வந்து இப்போ பிஎஸ்சி பயோடெக் முடிச்சிட்டேன்.
சரிங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் எம்எஸ்சி வந்து பயோடெக்லயே பண்ணலாமா இல்ல வேற ஏதாச்சும் ஃபீல்ட்ல போனா எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுல நல்லா இருக்கும்? நீங்க பிஎஸ்சி பயோடெக்னாலஜி என்ன கருத்துல எடுத்தீங்களோ அத கருத்தை அப்படியே வச்சுக்கோங்க. அதே கருத்துல நீங்க மேல படிக்க போங்க. துறையை மாத்தாதீங்க. மேல போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும். எம்எஸ்சி பயோடெக் முடிச்சீங்கன்னாக்கா, ஆனா நீங்க வெளிநாடெல்லாம் போறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த துறையை விட வேற எந்த துறைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம பேரண்ட்ஸும் சரி, நம்ம குழந்தைங்களும் சரி, வெளிநாடா தமிழ்நாட்டை விட்டு வெளியில போறதுக்கே பயப்படுவாங்க. அந்த ஒரு அப்டக்கல் இருக்கு சார். ஏன்னா தமிழ்நாட்டை விட்டு வெளியில போனாவே அது வெளிநாடுங்கிற லெவல்ல தான் இருக்கும் நம்ம மனசு. அதை கொஞ்சம் மாத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். சோ இவங்க இப்ப சூஸ் பண்ணிருக்கிற கோர்சஸ்க்கு அப்ராட் போனா நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ரிசர்ச் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய, அதாவது எப்படி சொல்லுவேன்னு கேட்டாக்கா, இன்னைக்கு நீங்க இங்க ஒரு பங்கு சம்பளம் வாங்குறீங்கன்னா அங்க அமெரிக்கா போனீங்கன்னாக்கா 10 பங்கு சம்பளம் வாங்கலாம். இல்ல வேற இது பிரான்ஸ் இல்ல ஜெர்மனி இல்ல வந்து யூகே இந்த மாதிரி எங்க போனாலும் 10 பங்கு சம்பளம் ஜாஸ்தியா வாங்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஜனங்களுக்கு வந்து அது தெரியாது. வெளிநாடா அப்படின்னு ஒரு 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 தயக்கத்தோட ஒரு கேள்வி கேட்டு போறவங்க தான் இருக்காங்க மாணவர்கள். பெற்றோர்களும் அதே நிலையில ஐயோ இங்கிருந்து அங்கெல்லாம் அனுப்புறதுங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு இதெல்லாம் மாறிட்டு அப்படின்னா இதுக்கான ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. நல்ல வாய்ப்பு இருக்கு. பிரகாசமா இருக்குது இதுக்கு. அடுத்தபடியாக திண்டிவனத்தில் இருந்து கண்ணன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் கண்ணன், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. கண்ணன் வணக்கம். வணக்கம் மேடம். உங்களோட டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கண்ணன். அப்பதான் ஒண்ணு இல்ல மேடம், இப்போ என் பேரு ஜி கண்ணன் டைப் பண்ணி கொடுத்தோம். சரி சொல்லுங்க. டிவி வால்யூம் ஜி கண்ணன் டைப் பண்ணி கொடுத்தோம். சரி, அதுல என்ன பண்ணிட்டேன், அவர் என்ன கேட்க வந்தாருன்னு தெரியல. அடுத்தபடியாக வைஷ்ணவி இணைகிறார். அவரிடம் பேசலாம். வைஷ்ணவி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? வைஷ்ணவி சொல்லுங்க. ஹலோ, என்னோட கேள்வி என்னன்னா, சொல்லுங்க. இப்ப என்னோட எய்ம் வந்து ஆர்கிடெக்சர் படிக்கலாம் நான் இப்ப பிளான் பண்ணிருக்கேன். ஓகே. அந்த கேள்விக்காக இப்ப நான் என்னென்னலாம் பண்ணணும், அந்த படிப்புக்காக நான் என்னென்ன பண்ணணும், எந்தெந்த காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னு ஒரு விவரம் சொல்லுங்க. தெரிஞ்சுக்கலாம் வைஷ்ணவி. நீங்க என்ன மார்க் வாங்கிருக்கீங்கன்னு தெரியணுமா ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த நாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அந்த தேர்வு நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மார்க்கை வச்சு தான், மார்க்கின் அடிப்படையில் தான் வந்து எந்த கல்லூரியில போய் சேரலாம் அப்படிங்கறது முடிவு பண்ணலாம். அதனால அது முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போய் இவங்க கண்டக்ட் பண்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒருவேளை இருந்ததுன்னா அதையும் போய் பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க கல்லூரிகளை சூஸ் பண்ணலாம். பட் இவங்க 12th என்ன படிக்கிறாங்களோ அதுதான் எக்ஸாமினேஷன்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கப்படுமா சார்? ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் இல்ல வேற ஏதாவது? ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து செக் பண்றது ஆப்டிடியூட செக் பண்றாங்க. அதுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டும் இல்ல இந்த இது அதெல்லாம் கனெக்ஷன் கிடையாது. அவங்க வந்து நீங்க ஆர்கிடெக்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாப்பாங்க. பார்த்துட்டு அவங்க சூஸ் பண்றாங்க. நீங்க நான் கேட்கிற கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க படிச்சு பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க இதே ஊர்ல இருக்க போறீங்களா இல்ல வெளிநாடு போக போறீங்களா? இப்ப இதே ஊர்ல இருக்காங்கன்னா என்ன பண்ணலாம், வெளிநாடு போக போறாங்கன்னா என்ன பண்ணலாம்? அவங்க கேட்டா நான் சொல்லுவேன். நான் இல்ல சார், அவங்களோட ஒரு சார்பா நான் கேட்கிறேன். இல்ல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா மேற்படிப்பு படிச்சாதான் இனிமேல் வாழ்க்கையில வந்து வழிமுறைகள் இருக்குன்னு. ஏன்னா இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா அந்த கோர்ஸ்ல வெறும் பிஇ மட்டும் படிச்சேன், பிஆர்க் படிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து அவ்வளவு மரியாதை இல்ல. மேற்படிப்பு படிச்சிருந்தாதான் இவங்க இது படிச்சிருக்காங்க. எம்டெக் நீங்க மெடிசனே பாத்துருப்பீங்க. அந்த காலத்துல எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்கன்னா டாக்டர்பாங்க. இப்பெல்லாம் எம்பிபிஎஸ் படிச்சதுக்கு மரியாதை கிடையாது. அதுக்கு மேல எம்டி இருந்தாதான் வேணும். இப்ப என்ன சொல்றாங்க, எம்டில டபுள் எம்டி வேணும்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி மாறி போயிட்டே இருக்கனால நீங்க வந்து ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறோம். இதே இது நீங்க வெளிநாடு போனீங்கன்னாக்கா ஆர்கிடெக்சர் இந்த ஊர்ல படிச்ச ஆர்கிடெக்சர் அந்த ஊர்ல மதிக்க மாட்டான் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த ஊர்ல போனீங்கன்னா கூட அந்த ஊர்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆர்கிடெக்டுக்கு ஜாஸ்தி வேலை கிடையாது. ஏன்னா அவங்களாம் ஸ்டீரியோ டைப்ல பில்டிங் கட்டுறவங்க. ஜெர்மனி ஆகட்டும், இங்கிலாந்து ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், இல்ல அமெரிக்கா ஆகட்டும், எல்லாம் ஸ்டீரியோ டைப்ல இருக்குது. ஆர்கிடெக்ட் ஜாஸ்தி வேலை கிடையாது. எல்லாம் பிரிண்டட் ஃபார்ம்ல எல்லாம் நிறைய இருக்குது. அது இடத்துல இவங்க இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரீகன்சிடர் பண்ணிக்கலாம். முதல்ல அவங்க முடிவு பண்ணிக்கணும் நம்ம வாழ்க்கை எந்த மாதிரி அமைச்சுக்க போறோம் அப்படிங்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நீங்க வந்து நீங்க அங்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் இங்க பிஆர்க்கு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அங்க வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கிறது கஷ்டம். அது கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு அவங்க முடிவு எடுக்கிறது நல்லது. அடுத்தபடியாக வேலூரில் இருந்து உமா இணைகிறார். அவரிடம் பேசலாம்.
வணக்கம் உமா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், நாங்க வேலூர்ல இருந்து பேசுறோங்க மேம். எங்க டாட்டர் பிசி மேம். ஓகே. 181 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க மேம். இசிஎம் படிக்கணும்னு இசிஇ படிக்கணும்னு விரும்புறாங்க மேம். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல கிடைக்குங்களான்னு கேட்க. கவர்மெண்ட் அண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து உங்களுக்கு மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 7 8 தான் இருக்குது. மேபி 10 இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. ஆனா வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல ஆரம்பிக்கப்பட்ட உறுப்பு கல்லூரிகள் சொல்லுவாங்க, கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ்ன்னு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கல்லூரிகள் இருக்கின்றன. அந்த மாதிரி 20 கல்லூரிகளை வச்சு போறப்போ இதுல போலாமா அதுல போலாமா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வெறும் எய்டட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த மார்க்குக்கு ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்க உறுப்பு கல்லூரிகளை போய் சேர்ந்தாலும் தவறு இல்லை அப்படின்னு சொல்ல வரேன் நான். ஓகே. சோ இந்த இதுக்கு வந்து வெறும் எய்டட் காலேஜ் மட்டுமே நம்பிட்டு இருக்காம அண்ணா யூனிவர்சிட்டியுடைய உறுப்பு கல்லூரியில ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள், இவங்க மேஜரா எதிர்பார்க்கறது பிளேஸ்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. எல்லாத்துலயும் பிரைட்டா இருக்குன்னு நிச்சயமாக. அடுத்தபடியாக ஒரு நேர இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. அப்துல் ரஹ்மான், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. இசிக்கு ஸ்கோப் இருக்கா? இசிக்கு ஸ்கோப் நீங்க ஒரே ஒரு டைப்போகிராபிக்ல இது கேட்டிருக்கீங்க. நீங்க நான் சொல்றேன் டைப்டு மெசேஜ் மாதிரி நானும் பதில் சொல்றேன். இருக்கு. அடுத்தது சொல்லுங்க நீங்க. இப்ப வந்து சார், இப்ப எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்கிற மாதிரி இப்ப இசி, ட்ரிபிள் ஐடி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இதுக்கே வந்து பீட்டிங் அரவுண்ட் த புஷ் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி போகும்போது மத்த இன்ஜினியரிங் கோர்சஸ் உடைய நிலை இனி வரும் காலத்துல எப்படி போகும்னு உங்களால ஒரு அதாவது நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நீங்க மாணவர்கள் கல்லூரியில படிச்சாங்கன்னா உடனே வந்து அவங்க வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது பாத்தீங்களா? அது வந்து தவறான கொள்கை. ஏன்னா போறவங்க வந்து எல்லாருமே வேலைக்கு போறது இல்ல. சிலர் வந்து அவங்க வீட்டுல அவங்க கம்பெனி வச்சிருப்பாங்க, அந்த கம்பெனி நடத்துவாங்க. சிலர் வந்து ஒரு டிகிரி பையனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிக்க வைக்கிறவங்க சிலர் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாக்க இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பாங்க. அவங்க இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்கன்னா 100 பேருக்கு இல்ல 1000 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போவாங்க. சோ ஒருத்தர் மாணவர்களுடைய பேக்ரவுண்ட், அவங்களுடைய எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குங்கிறது பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கோர்சஸ் உடைய வேல்யூஸும் மாறிட்டே இருக்கும். கட்டாயமா மாறிக்கிட்டே இருக்கு. அடுத்தபடியாக பிரியதர்ஷினி இணைகிறார், அவரிடம் பேசலாம். பிரியதர்ஷினி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்னமா சொல்லுங்க. ஹலோ, நான் ஃபைனல் இயர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் போறேன். ஓகே. நெக்ஸ்ட் நான் பிஜி என்ன படிக்கலாம்? நீங்க எடுத்திருக்க துறையில இருந்து நீங்க வேற பக்கம் திரும்பி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்தியாவில். ஒருவேளை நீங்க இங்க இருந்து அமெரிக்கா நீங்க போய் படிக்க போனீங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வேற லைன்ல சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் வந்து நேரா அதே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல மாஸ்டர்ஸ் தான் பண்ண முடியும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. நான் அதுக்காக இதை வந்து ஒரு குறைவா சொல்லல. வேலை வாய்ப்பு பத்தி நீங்க கேட்கல, நான் என்ன படிக்கலான்னு கேட்டதுனால நான் சொன்னேன். நான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இனிமே வருங்காலத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இல்லாம நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. சோ ஆகையினால அவங்களுக்கு வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் ஊர்ல வந்திருக்கு, அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது. ஆனால் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு சொல்றப்ப இந்தியாவுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் நேரா படிச்சு தான் போகணும். அதே இதுல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல. இது அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளுக்கு நீங்க போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை வாய்ப்பு, பரந்த வேலை வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நீங்க வந்து உங்க துறை மாறி அதுக்கு அலைடு ஏரியா கூட போகலாம். பயோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு இருக்குது. அந்த பயோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து நிறைய பேர் போறதே இல்ல. பயோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறதும் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். சோ அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் போறப்போ அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தந்து படிக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் இருக்குது. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. அது போய் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போனாங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆனா ஆக மொத்தத்தில் ஒண்ணு நான் சொல்லுவேன், நான் இந்திய மாணவர்களுக்கு இந்தியாவுக்குள்ள இருந்தீங்கன்னாக்கா இதுதான் 10,000, 5,000, 20,000 அப்படிதான் சம்பளம் எதிர்பார்க்கலாம். இதை விட்டு நீங்க வெளிநாடு நான் போவேன், கட்டாயமா போவேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா இது மாதிரி 10 பங்கு சம்பளம் நீங்க வாங்கலாம். ரெண்டாவது, உலக நாடுகள் எல்லா நாடுகள்லயும் வந்து இந்தியர்கள் அப்படின்னா நல்ல வரவேற்பு இருக்குது. அதை நம்ம மாணவ இளைஞர்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தாங்கன்னாக்கா அவங்க வந்து தெம்பா எந்த கோர்ஸ் எடுத்தாலும் தப்பு இல்லை அவங்களுக்கு. அடுத்தபடியாக பெரம்பூரில் இருந்து மோனிஷா இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் மோனிஷா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. நான் பிஆர் ட்ரை பண்றேன். என் டோட்டல் வந்து 931. ஓகே ஓகே. என் டோட்டல் வந்து 931. நாட்டா கட் ஆஃப் வந்து 86. ஓகே.
எந்த காலேஜ் கிடைக்கும்னு பாக்குறேன். எந்த காலேஜ் கிடைக்கும்னா வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா பிசிக்குன்னு இவ்வளவு சீட் கிடையாது. மொத்தமே அவங்களுக்கு வந்து 60 தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த 60ல வந்து இப்போ வந்து இவங்களுக்கு பிசிக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 30 தான் இருக்கும். இவங்க வந்து 81 சொன்னாங்க. ஸோ அதனால நேச்சுரலா அவங்க வெளியில வந்துடுறாங்க. மீதி இருக்கிற கல்லூரிகள்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம அதுலதான் ஏதாவது சான்சஸ் கிடைக்க முடியுமாங்கிறது ஆனா கட்டாயம் கிடைக்கும். அடுத்தபடியாக விருதுநகரிலிருந்து கார்த்திகேயன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கார்த்திகேயன் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன கார்த்திகேயன் சொல்லுங்க. அவருடைய இப்ப சார் இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு கோர்ஸ பத்தி நம்மளால இப்ப நெக்ஸ்ட் இது இப்படிதான் போகும் அப்படிதான் போகும் நம்ம சொல்ல முடியாது. மாணவர்களுடைய எண்ணங்கள் அவங்க ஏன் அதை சூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் ஒரு கோர்ஸையும் சொல்ல முடியும். இவ்வளவு வருஷங்களாக இந்த பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்னு சொல்லப்படுற கோர்ஸ எவ்வளவு மாணவர்கள் எடுத்திருப்பாங்க? எவ்வளவு மாணவர்கள் எடுத்திருப்பாங்க? அது மூலமா எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கும்? வேலை வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து ரொம்ப குறைச்சலா தான் இருக்குது. பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்க்கு மிஞ்சி போயிருந்தா இந்த 10 ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு 300 பேர், ஒரு 3000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாடு மட்டும் நான் சொல்ல ஆல் ஓவர் இந்தியா. அந்த சூழ்நிலையில தான் இருக்குது பிளாஸ்டிக் இன்ஜினியரிங். அதனால அது தரக்குறைவா சொல்ல அது நல்ல துறை தான். பட் ஆனா அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அவ்வளவு பேர் தேவையில்லை. இப்ப நீங்க ஐடி அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா ஐடி வந்து எல்லா துறைக்கும் ஐடி வேணும். ஸோ ஐடி இல்லாத ஒரு நிர்வாகமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா நான் ஜெர்மனியில் போயிருந்தப்போ அங்க வந்து அவங்க எந்த வருடத்திலும் இல்லாத ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. 20,000 ஐடி இன்ஜினியரை இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து அவங்களுக்கு கிரீன் கார்டு கொடுத்து அவங்கள வச்சு ஜெர்மனியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்காங்கன்னாக்கா எந்த அளவுக்கு அவங்க இந்திய இளைஞர்கள் மேல மரியாதை வச்சிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. மரியாதை மட்டும் இல்லாம நம்பிக்கையும் சேர்த்து இருக்கிறதுனால தான் வந்து அவங்க ப்ரொக்யூர் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. நேயர்களே, மேலும் நிறைய விஷயங்கள் குறித்து நாம் பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஊத்துக்குளியிலிருந்து அருண் பிரசாத் இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண் பிரசாத், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. நான் இப்போ மெக்கானிக்கல் படிக்கலான்னு இருக்கிறேன். ஓகே, அது எப்படி நல்லா படிச்சா வேலை இருக்குமா இல்ல இருக்காதான்னு நல்ல ஸ்கோப்? அதுக்கு முன்னாடி உங்களோட கட் ஆஃப் என்னன்னு சொல்ல முடியுமா அருண் பிரசாத்? 130. 130 உங்களோட கட் ஆஃப். ஓகே, தெரிஞ்சுக்கலாம் அருண். அதாவது 130க்கு அதுக்கு தகுந்த ஒரு கல்லூரியில கட்டாயம் கிடைக்கும். இந்த 130 வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் போய் சேர்றதுக்கு உண்டான கல்லூரிகள் சில கல்லூரிகள் இருக்குன்னா அந்த கல்லூரியில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும். அவங்க கொடுப்பாங்க, நீங்க படிக்கலாம். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து சூழ்நிலையினால நம்ம இவ்வளவுதான் மார்க் வாங்கியிருக்கோம். நம்முடைய மூளை வந்து அபார மூளை. நம்ம இதனால நிறைய படிக்கலாம், நிறைய வளர்ச்சி நமக்கு இருக்குது, வாழ்க்கையில ஒரு பெரிய இது காத்திருக்கு நமக்கு அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோட நீங்க படிச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்டாவே நீங்க வெளியில வருவீங்க. அதனால அந்த தைரியம் மட்டும் நீங்க வச்சுங்க, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக பெரம்பூரில் இருந்து கோகுல கிருஷ்ணன் இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ சார், நான் டோட்டல் வந்து 997, கட் ஆஃப் வந்து 152 தான் வந்திருக்கு. 152. அதுக்கு என்னென்ன காலேஜ் எல்லாம் கிடைக்கும்? பிசியா? உங்களோட கம்யூனிட்டி என்ன கோகுல கிருஷ்ணன்? ஓசி பிசி இல்ல, ஓசி பிசி இந்த மாதிரி என்ன கம்யூனிட்டி? பிகாஸ் நீங்க எந்த காலேஜ்னு கேட்டது. பிசி சொல்லுங்க. தொடர்ந்து ஐஏஎஸ் படிக்க போறேன். ஐஏஎஸ் படிக்க போறீங்களா? ஐஏஎஸ் படிக்க போறீங்க முடிவு பண்ணீங்கன்னாக்கா எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. எந்த கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்குதோ அந்த கல்லூரியில் சேர்ந்துக்குங்க. குறிப்பா நீங்க வந்து நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புறத்துக்கு அருகாமையில் உள்ள கல்லூரிகளில் சேர்ந்துட்டு அதை படிங்க. கூடவே வந்து ஐஏஎஸ்க்கு தேவையான பயிற்சியும் பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஐஏஎஸ்க்கு போனீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். சோ இப்ப அவர் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கிறதுனால காலேஜஸ் வந்து எந்த காலேஜஸ் கிடைச்சாலும் படிக்கலாம். முக்கியமா நீங்க சொன்ன ஒரு விஷயம், நகர்ப்புறம் பக்கத்துல இருந்ததுன்னா ஐஏஎஸ் பிரிப்பரேஷன்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தபடியாக கோவையில் இருந்து சுபாஷினி இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுபாஷினி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். நான் வந்து சுபாஷினி, நான் பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன் சார். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு இருக்கேன். பட் ஆனா எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல எல்லாம் வந்து இது வேகன்சிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா, இல்லைன்னா
ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இல்ல வேற ஏதாவது ஜாப் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா கொடுங்க சார் கொஞ்சம். தெரிஞ்சுக்கலாம். இவ்வாறுமா நிறைய வழிவகைகள் இருக்குன்னா பயோடெக்னாலஜிக்கு நீங்க வந்து எம்டெக் பயோடெக்னாலஜி நீங்க பண்ணலாம். எம்டெக் பயோடெக்னாலஜி பண்ணணும்னா நீங்க கேட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது ரெண்டும் உங்களால பண்ண முடியலன்னா ஸ்காலர்ஷிப்புக்காக நீங்க வந்து பயிற்சி பண்ணி நீங்க என்ட்ரன்ஸ் எழுதி அந்த கேட் எக்ஸாம் ஸ்கோர் வாங்கல அப்படின்னு சொன்னாக்க பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எம்டெக் ப்ரோக்ராம் இருக்குது, அதுல போய் நீங்க சேரலாம். அந்த மாதிரி சேர்ந்து படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வேலை வாய்ப்புக்கு நீங்க தேடலாம். இதுங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜில வந்து இந்தியா உள்ள வந்து வேலை வாய்ப்பு வந்து ஒரு 30% இருக்குது, 70% வந்து வெளிநாடுகள்ல இருக்குது. அதை கருத்துல வச்சு நீங்க படிச்சீங்க. கேட் எக்ஸாமையும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ்லயே அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ண முடியும். அடுத்தபடியாக சென்னையிலிருந்து அஸ்வினி இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் அஸ்வினி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். எனக்கு கட் ஆஃப் 182. ஓகே. எனக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடெக்ல படிக்கணும்னு ஆசை. ஓகே. அது படிச்சா நல்லதா? ஃபியூச்சர்ல ஜாப் நல்லா கிடைக்குமா? தெரிஞ்சுக்கலாம். நீங்க பிசியா ஓசியா என்னன்னு சொல்லலையே நீங்க? பிசிஎம்மா எம்பிசியா? ஆமாமா, உங்களுக்கு வந்து நல்ல கல்லூரியில இடம் கிடைக்கும். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிடைக்குங்கிறது நான் கேரண்டி தர முடியாது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் சென்னையில கிடைக்காது. ஆனா உறுப்பு கல்லூரிகள் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு 20 கல்லூரிகள் இருக்குன்னா அதுல கிடைக்கலாம். இல்ல அரசாங்கம், அதாவது கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி கல்லூரிகள்ல கிடைக்கலாம். இதுங்கள்ல போய் சேர்ந்தீங்கன்னா நல்லது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கல்லூரிகளில் சேரையில உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். மூணாவது வந்து இந்த மாதிரி கல்லூரிகளில் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து கம்பெனிஸ் எல்லாம் வர்றாங்க. ஆகையினால வந்து அங்க வந்து நீங்க வந்து பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இவங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒழுங்கா படிக்கணும், ஐடில ஜாயின் பண்ணி. அதுதான் இவங்களுடைய டியூட்டி. இப்ப அடுத்தபடியாக காரைக்காலில் இருந்து மலர்விழி இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் மலர்விழி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். கட் ஆஃப் வந்து 186 வச்சிருக்காங்க மேடம். எம்பிசி. ஓகே. அவங்க வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு இருக்காங்க. வேல்யூவேஷன் இருக்காங்கன்னு சொல்றது. ஏமா இது வந்து நம்ம வந்து அமெரிக்கால இல்லம்மா, இந்தியாவில் இருக்கிறோம். நீங்க இந்த மாதிரி துறையெல்லாம் நீங்க இப்ப எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு எங்க போறது நீங்க தேடல பாத்தீங்கன்னாக்கா வேலை இங்க இருக்கு அங்க இருக்குன்னு வேற ஏதாவது ஊரை காமிச்சானு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எடுப்பீங்களா இல்ல சேர மாட்டீங்களா? இல்ல எனக்கு இங்கே பக்கத்துல பாண்டிச்சேரி பக்கத்துல காரைக்கால் பக்கத்துல எங்க இருந்துன்னா சொல்லுங்கன்னு கேட்பீங்க நீங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாம திறந்த மனப்பான்மையோடு உலகத்துல எங்க இருந்தாலும் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் எடுங்க. இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் நம்ம ஊர்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. இப்போ ஒரு 100 பங்கு வேலை இருக்குன்னா உலகத்துல 10% தான் உங்களுக்கு இந்தியாவில் கிடைக்கும், 90% வெளிநாடு போனாதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்க முடிவு பண்ணீங்க. இப்ப சார், இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு விஷயம், யூஸ்வலா ஒரு கோர்சஸ் கொடுக்கறதும் சரி, ஒரு காலேஜஸ்க்கு அப்ரூவல் கொடுக்கறதும் சரி ஏஐசிடி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப நம்ம பேசும்போது நிறைய கோர்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்காம நிறைய கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ்க்கு பதிலா நியூ கோர்சஸ், கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், இது ஓரியன்டா என்ன இருந்தாலும் மாணவர்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம், அதற்கான பிரைட்டஸ்ட் ஃபியூச்சர் இருக்கும்னு நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க. அந்த மாதிரி ஓரியன்டான கோர்சஸ் வந்து இந்த ஓல்ட் கோர்சஸ்க்கு பதிலா ஏஐசிடி கொடுக்க முடியுமா? அது வந்து நிர்வாகத்துல அவங்களுக்கு சில பல இடையூறுகள் இருக்குங்க. ஆனா அதை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி அவங்க எடுக்க முடியுமா? முயற்சி யார் வேணாலும் எடுக்கலாம், அது யாரும் தடுக்கிறதுக்கு இல்ல. அவங்க பண்ண முடியாது, அவங்க பண்ண முடியாது. அவங்க ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, நீங்க வந்து 60 பேரை வச்சிருந்தீங்கன்னா 120 பேர் கொண்டு வரணும்னு அவங்க நினைச்சாங்கன்னாக்கா அதுக்கு ஸ்டூடெண்ட், அதுக்கு எக்யூப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதான்னு கேட்பாங்க. அது இருக்காது உங்ககிட்ட. நீங்க 60 பேருக்கு தான் வச்சிருப்பீங்க, 120 பேருக்கு தடால்னு மாத்தணும்னு சொன்னா மாத்த முடியாது உங்களால. அதனால கஷ்டப்படுவோம். இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னாலும் சரி, அதோடைய எய்டட் காலேஜஸ், உறுப்பு கல்லூரிகள்னாலும் சரி, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிற ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. அந்த இடத்துல கவுன்சிலிங்ல கிடைக்கும். கவலைப்படணும், நான் இல்லைன்னு சொல்லல. முழுசா நம்மளுடைய பல செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்க்கு பண்ற லெவலுக்கு இதுல நம்ம பண்ண வேண்டாம். பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் கவர்மெண்ட் எய்டட், உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட நேர்படியான பார்வை அந்த கல்லூரிகள் மேல இருக்குங்கிறதுனால சொன்னேன். இப்ப மத்த செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் சேர்றாங்க அப்படின்னா என்னென்ன விதமான கிரைட்டீரியாலாம் செக்லிஸ்ட்ல அவங்க வச்சிருக்கணும் அந்த காலேஜ் ஜீரோ இன் பண்றதுக்கு முன்னாடி? அதாவது அவங்க ஸ்டாஃப் அட்ரிஷன் எப்படின்னு பார்க்க சொல்லணும். ஓகே. ஏதோ போன வருஷம் ஒரு 70 பேர் வந்து சேர்ந்தாங்க, இந்த வருஷம் ஒரு 120 பேர் போயிட்டாங்க, திரும்ப புதுசாக சேர்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஸ்டேபிளா இல்லைன்னு அர்த்தம் அந்த கல்லூரி.
அதை வச்சே நீங்க அந்த கல்லூரியை ஜட்ஜ் பண்ணலாம். அது ஏதோ நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதான ஒழிய ஒன்றும் தரமா நடத்துற மாதிரி தெரியாது. ஆனா அவங்க வந்து ஏஐசிடி சொல்ற அளவுக்கு ஆசிரியர்கள்லாம் போட்டிருப்பாங்க. ஏஐசிடி அக்ரிடிட்டட் அப்படின்னு சொன்னாலே இவங்க வந்து நல்ல காலேஜ் அப்படின்னு நினைக்க முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். ரெண்டாவது வந்து இந்த மாணவர்கள் வந்து அந்த கல்லூரியில பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அந்த கல்லூரியில பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருந்து அப்படின்னு சொன்னா நம்ம தேடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு கோர்ஸ் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறோமோ அதே மாதிரி ஒரு கல்லூரியும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு வந்து அந்த கல்லூரி நடத்தக்கூடிய தாளாளர் சொல்றமே அவரு எப்பேற்பட்டவர்னு நம்ம பார்க்கணும். அவர் என்ன பேக்ரவுண்ட்ல இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். ஒரு சில தாளாளர்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சீரியஸா நம்ம கல்வி தரத்தை உயர்த்தணும், நம்ம வந்து நம்ம தரம் குறையாம நடத்தணும். எனக்கு தெரியும், இங்க சென்னையிலே ஒரு கல்லூரியில வந்து அவங்க வந்து சீட்டை குறைச்சிட்டாரு. அவரு எனக்கு இவ்வளவு சீட் வேண்டாம், நான் குறைச்சு நான் நடத்துறேன், நல்லா தரத்தோட பார்க்கும்போது குவான்டிட்டி அங்க ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படிங்க. இல்ல அவங்க குறைச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா குவாலிட்டியை ரைஸ் பண்றதுக்காக கூட. அதனால வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஒரு பொறுப்பு உணர்ச்சி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் இருந்ததுன்னா நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் நான் முன்னாடி கேட்ட மாதிரி குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸா வருவாங்க. முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில நிறைய நேயர்களுக்கு நீங்க சொன்ன எல்லா ஆலோசனைகளுமே ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் சார். தேங்க்யூ சோ மச் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு. நேயர்களே, இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.